ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, எப்படி வந்து தாய்லாந்து போயிட்டு சிம் வாங்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம தாய்லாந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து சிம் புக் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபிசிக்கல் சிம்மு, இன்னொன்னு வந்து சிம்மு. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஃபிசிக்கல் சிம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு. நீங்க போயிட்டு க்ளூக் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து லாங் டிஸ்டன்ஸ் பஸ் அண்ட் கேப் எப்படி புக் பண்றதுன்னு. இன்னொன்னு வந்து க்ளூக்க பத்தி ஜஸ்ட் ஓவர்வியூ குடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ நீங்க பாருங்க. இப்ப நீங்க வந்து இதுல சிம்ன்னு சொல்லிட்டு சிம் தாய்லாந்துன்னு குடுங்க. குடுத்தீங்கன்னா, அ சர்ச் பண்ணீங்கன்னா 2, 3 சிம்மு கம்பெனி காட்டும். ஒண்ணு வந்து டீடேக்கு, இன்னொன்னு வந்து ட்ரூ 5G. நீ 2மே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி டீடேக் தான் வந்து நெறைய பேர் எடுப்பாங்க. ஸோ நான் வந்து டீடேக் வந்து எப்படி புக் பண்றதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓவர்வியூ காட்டுறேன். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரைக்கும் போகும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரேட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்குல்ல, செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். கீழ வந்து பேக்கேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இதோட கிரைட்டீரியாலாம் பார்த்துக்கங்க. இப்ப வந்து போட்டிருக்குல்ல, அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஃபார் 50 ஜிபி. ஆனால் 50 ஜிபி வந்து நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அது சும்மா வேஸ்ட்டாக தான் போகும். ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வரப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அதர்வைஸ் நீங்கள் எல்லாமே வைஃபைல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது அப்லோடு இல்லை ஏதாவது நீங்கள் வீடியோ இது போஸ்ட் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹோட்டலில் வைஃபைல யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து பேசுகிறதுக்கும் வீடியோ காலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க, இந்த சிம் மட்டும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் பேங்காக்ல வந்து உங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் அங்கே இருக்குன்னா, பேங்காக் ஏர்போர்ட் எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. டான்மியாங் அப்படி இல்லை சொர்ணபூமியாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் எங்கே வேணாலும் பிக்கப் பண்ணிக்கலாம். பேங்காக் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டான்மியாங் ஏர்போர்ட்னு கிளிக் பண்ணிங்க, டிடாக் கவுண்டர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து அங்கே டெஸ்டினேஷனில் இறங்குனதுமே நீங்கள் வந்து விசா ப்ராசஸ் முடிச்சிருங்க. விசா அப்ரூவல் வாங்கணும்னு கீழே ஜஸ்ட்டு இறங்கி வந்தீங்கன்னாவே டிடாக் கவுண்டர் ஒன்று இருக்கும். நீ அங்கே போயிட்டு இதில் வர கியூஆர் கோடு மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த கியூஆர் கோடை போயிட்டு நீங்கள் அங்கே வந்து காமிச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் சிம் கொடுப்பாங்க. அதேமாதிரி அவங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காமிச்சிருவாங்க. ஃபோனில் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே நீங்கள் வந்து வேறு இடத்துல எங்கேயாவது வாங்கிக்கணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக அந்த கவுண்டரில் தான் போய் வாங்க முடியும். வேறு எங்கேயும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சிம்மோட இது பார்த்துருப்பீங்க க்ரைட்டீரியா. இது வந்து சிம் கார்டு வேலிடிட்டி 10 days தான். அப்புறம் டேட்டா பேக்கேஜ் 50 ஜிபி, அப்புறம் டேட்டா அண்ட் கால்ஸ் இன்க்ளூடட். ஓகேவா? இது வந்து ஃபிசிக்கல் சிம்மோட இது. நீங்கள் கொடுக்குற கவுண்டரில் அந்த அட்ரஸ் இருக்குல்ல, அந்த அட்ரஸில் மட்டும்தான் நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபுகட் போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபுகட்டில் இது ஒன்று தான் அவைலபிலிட்டி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் வந்து நம்ம டிடாக் கவுண்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கூகுள் மேப்லேயே செக் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா அங்கே யாராவது செக்யூரிட்டி இல்லை யாராவது ஏர்போர்ட்டில் இருந்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் சிம் வாங்கிக்கலாம். அவங்களே ஆக்டிவேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது க்ளூக்கில் வந்து பக்காவாக வந்து அவங்க எல்லாமே சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. ஸோ அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் சிம் வாங்கிட்டு நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.